பத்ரு போர் நடந்து முடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர் திரும்பும் வழியில் உசைல் என்னும் இடத்தில் அசர் தொழுகை தொழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகும்போது சிரித்தார்கள். நபி அவர்கள் தொழுது முடித்தபோது அவர்களிடத்தில் இந்த சிரித்த விஷயம் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு காட்டப்பட்டார்கள். அவருடைய இறக்கையில் அந்நக்கு என்ற ஊர் பகுதி தெரிந்தது. அவர் என்னை நோக்கி சிரித்தார். நான் மக்கத்து குறைஷி சமூகத்தினரை பத்ரு போரில் தேடி அழிப்பதில் ஈடுபட்டிருந்தேன் என்று கூறினார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்ததற்கான காரணமாகும். பத்ரு போரிலிருந்து விடுபட்டு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெண் குதிரையின் மீது அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, முகமதே, என்னை என்னுடைய இறைவன் உங்களிடம் அனுப்பினான். நீங்கள் இந்த போரில் திருப்தி அடையாதவரை என்னால் உங்களை விட்டு எங்கும் செல்ல முடியாது. நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், திருப்தி அடைந்து விட்டேன் என்பதாக பதில் சொன்னார்கள். இந்த விஷயம் பத்ரு போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைந்ததற்கு பின்னால் நடந்ததாகும். அல்லாஹ் பத்ரு போரில் மலக்குமார்களை கொண்டு முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். அவர்களை வெற்றி பெறவும் செய்தான்.